ஏய் எந்திரிடா, எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என்னப்பா நீங்க செல்ஃபி குல்ஃபின்னு இப்போ ரொம்ப தேவையாது. அது என்னுடைய புது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நம்முடைய குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, நான் ஒரு 20 வயசு பையன்னு. விஷயம் தெரியுமா உனக்கு? நான் அஸ்வினோட ஐடியில இருந்து அவளோட சாட் பண்ணிட்டு இருக்கேன். What? That's எதுக்கு ஏன் ஐடியில இருந்து நீங்க யூஸ் பண்றீங்க? அந்த ஐடியாவை எனக்கு கொடுத்ததே இவதான்டா. உங்களதானா? ஐடியாவை கொடுக்குறேன். பாஸ்வேர்டா கொடுக்குறேன். விடுடா விடுடா. நல்ல ஐடியா தானே தந்தேன். நல்ல ஐடியாவா? இரு முதல்ல பாஸ்வேர்டை மாத்துறேன். என்ன தாத்தா இப்படி போட்டு கொடுத்துட்டீங்க? ஏய் அவருக்கு அவரோட வயசு தெரியுமான்னு கேளு. 74 74. 74 இதுல கேர்ள் ஃப்ரெண்ட் 20 வயசு. எக்ஸாக்ட்லி. வயசு என்னடா பொல்லாத வயசு? Be young at heart always. Physio the rapist. அப்பா பிசியோ த ரேபிஸ்ட். ஒழுங்கா அப்பா பிசியோதெரபிஸ்ட் கூப்பிடுங்களேன்டா. ஏய் 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 என்ன விட்டு நீங்க என்ன கலாட்டா? ஏய் ஒழுங்கா உட்காருடி. நீ மாமா இங்க வந்து உட்காரு. ஏய் தள்ளுடி. தள்ளுடா. லூசு. உட்காரு. சொல்லுங்க. ஒரு செல்ஃபி ஒன்னு எடுக்கணும். என்னுடைய புது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலி போட்டோ அனுப்பணும். கேர்ள் ஃப்ரெண்டா? கொஞ்சம் ஓவரா தெரியல. அப்புறம் எனக்கு இந்த செல்ஃபி அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஷோ ஆஃப். சரிம்மா, உனக்கு வேணாலும் விட்டுரு. என்னடா? சரி அனு, வேண்டானா விட்டுரு. ஆமாமா விட்டுரு. ஆமாமா வேண்டானே விட்டுரு. அனு வேண்டாம்பா. ஏய் ஏய் அவரு ஃபேமிலி போட்டோ காட்டணும்னு சொல்றாரு. நான் இல்லனா எப்படி? இந்த காஸ்டியூம் தான் கொஞ்சம் சரியா இல்லல. நான் போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு இன்டெலிஜென்ட்டா வரேன். என்ன இருந்தாலும் நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லையா? எஸ். ஏய் வாங்க, லைட் நல்லா இருக்கீங்க. வாங்க. ஓகே இந்த வேட்டியை கட்டி பழக்கமே இல்ல. அப்புறம் எதுக்கு கட்டற? என்ன செய்யறது? போட்டோ கூட்டம் இங்கயா? இங்க தான் தட்டா. கம் ஆன் ரெடியா? நீங்க இருங்கப்பா. தெரியுதா? என்னப்பா எல்லாம் ரெடியா? எடுக்கலாமா? வேட்டி ஒரு மாதிரி இருக்கு. ரெடியா கட்டிங்கப்பா. என்னப்பா இது வேட்டி கூட கட்டிங்க? ரெடியா? ஸ்வேதா வரல. ஐயோ ஸ்வேதா, ஸ்வேதா. வாமா நீ. கம் ஆன். வா சீக்கிரம் வா. ரெடி எடுப்பா. ரெடியா? என் புருஷனுக்கும் எனக்கும் நடுவுல அர்ஜென்ட். என்ன நீ? செட்டில் ஆவுங்க ஓகே சீக்கிரம். ரெடியா? ரெடி. 1 என்ன? என்னம்மா? கரெக்ட்டா இருக்கு. ரெடியா? எல்லாரும் போஸ் கொடுங்க. ரெடியா? 1 1 2 அனு காஃபி. ஹாய்ப்பா. ஹாய். காஃபி குடுக்க போறியா இல்லையா நீ? என்ன பரபரப்பா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஷூ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் பண்ண சாம்பார டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து Facebookல அப்லோட் பண்ணும். இந்த ஆவியெல்லாம் அது கரெக்ட்டா வரணும். இது ஆவி வரணுமா? ஐயோ பைத்தியக்காரதனமா இல்ல இது உனக்கு. இந்த ஆவி இல்ல, அந்த ஆவிக்கு ஒரு பேஜ் இருக்கான். அதுல வேணா போடு இத. என்னடா பைத்தியக்காரத்தனம்? ஸ்டாட்டிஸ்டிக் தெரியுமா உனக்கு? என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? There are 1.3 billion users of Facebook. More than Indian population. It has become a necessary evil. சரி, நம்பரை வச்சுட்டு என்ன பண்றது? இன்னைக்கு நம்பர்ஸ்ல தான்டா எல்லாமே இருக்கு. நரேந்திர மோடிக்கு ட்விட்டர்ல 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒபாமாவுக்கு 23 மில்லியன். அமிதாப் பச்சனுக்கு 12.9 மில்லியன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம்னு எல்லாருக்கும் தோணுது. எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆயிடுது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ Facebook பத்தி சொன்னீங்கல்ல, அதுல பாதி பேருக்கு மேல என்ன பண்றாங்க? வெட்டி அரட்டை, இல்ல ஆம்லெட் போட்டேன், வெங்காய வடை சுட்டேன், கொழுக்கட்டை பண்ணேன் அப்படின்னு சொல்றதோட நிக்காம போட்டோ வேற போடுறாங்க. அதுக்கு 1008 லைக், 2008 கமெண்ட். இப்போ அனு பண்ணிட்டு இருக்காளே அந்த மாதிரி. ஆனா நாங்க இந்த மாதிரி கிறுக்குத்தனமா போட்டோ எல்லாம் போடுறது இல்ல. எக்ஸாக்ட்லி. பெருசுங்க தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்க. சொல்லப்போனா பெருசுங்களா தான் இப்பெல்லாம் FB அடிக்ட் ஆயிட்டு வராங்க தெரியுமா? எங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ஸ்லோவா விலகி வந்துட்டு இருக்கோம். வெல் செட் ரா. ரீசெண்டா நடந்த ஒரு காமெடி தெரியுமா? இதுதான் எங்க வீட்டு பியூர் ட்ரிங்கிங் வாட்டர்னு எவனோ ஒருத்தவன் கிளாஸ்ல தண்ணி இருக்கிற போட்டோ அப்லோட் பண்ணான். And you won't believe it. It went viral. ஒரே வாரத்துல 2 மில்லியன் லைக்ஸ். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நாட்டுல பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அஸ்வின், சும்மா நாங்க இந்த கூட்டு பொரியல் போட்டோ எல்லாம் எடுத்து போடுறோம், அப்லோட் பண்றோம் கேலி பண்ணல. அதுல ஒரு சைக்காலஜி இருக்கு. நாங்க ஒரு போட்டோ எடுத்து அதுக்கு ஒரு 10-20 லைக்ஸ் கிடைச்சா எங்களுக்கு அது ஒரு விதமான ரெகக்னிஷன். எங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. பாவண்டாவ. What she says is right. நானும் ஆரம்பத்துல கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தேன். Later on, I realized the impact of Facebook. நீங்க என்ன Facebookோட பிராண்ட் அம்பாசிடரா? என்னப்பா நீங்க? நீ வேற. Facebook இவ்வளவு பாப்புலர் ஆனது காரணமே, first it connects people. Second, it understands human psychology like no one else.
நம்ம எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஏர்ன்ஸ் ஃபார் ரெகக்னிஷன். அது அமெரிக்கன் பிரசிடென்டா இருக்கட்டும், இல்ல ஆலப்பாக்கம் பொறுக்கியா இருக்கட்டும், இந்தியன் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல இந்த ஊர் பால்காரனாவே இருக்கட்டும். இவ்வளவு ஏன், ஒரு ரேபிஸ்ட், ஒரு டெரரிஸ்ட், ஒரு கிட்னாப்பர் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் தேவைப்படுது. அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவைப்படுது. இப்ப நீயே உன்னை பத்தி ஒரு 4 வரி எழுதி போடு போட்டோவோட. உனக்கு எவ்வளவு கமெண்ட்ஸ் வரும் பாரு. நானா? என்ன பத்தியா? என்னன்னு போடுறது? வேற என்ன? பிசியோத ரேபிஸ். போதும் போதும் போதும், கேலி போதும். போங்க போங்க, வேலையை பாரு. வேலையை பாரு. ஃபர்ஸ்ட் லைக் வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் லைக். அப்பா ஃபர்ஸ்ட் லைக் வந்துருச்சான். டேய் அஸ்வின், ஃபர்ஸ்ட் லைக் வந்துருச்சாண்டா. ஸ்வேதா ஃபர்ஸ்ட் லைக் வந்துருச்சா? வாவ், சூப்பர் மா. சூப்பர். உன்னை பார்த்து சிரிக்கிறதா பரிதாபப்படுறதான்னு தெரியல. யூ ஆர் சோ இன்னசென்ட். மா, நான் வெளில போயிட்டு வரேம்மா. என்னடா இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? எங்க போற? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஒரு 500 ரூபா கொடு. எதுக்குடா 500 ரூபா? கொடுக்க முடியுமா முடியாதா? எனக்கு தெரியாது. உங்க அப்பாட்டே போய் வாங்கிக்க போ. அவர்கிட்ட எல்லாம் போய் நிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போறோம். அவங்களா செலவு பண்ணிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து சும்மா நிக்க சொல்றியா? நம்ம குடும்பத்துக்கே கேவலம். காரணம் சொல்லியாச்சு, பணம். என்கிட்ட இப்ப பணம் கிடையாது. கதை அடிக்காத. உன்னோட லாக்கர்ல இருந்து எடு. உங்க அப்பா சொல்றது கரெக்ட் தான்டா. உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். அவரு வேலை அவருக்கு. உன்னை கண்டுக்கவும் மாட்டாரு, கண்டிக்கவும் மாட்டாரு. உங்க தாத்தா எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு. எல்லாம் என் தலையெழுத்து. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு ஆஹா என்ன ஒரு ஹாப்பி ஃபேமிலி, இவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. என் கவலை எனக்கு. மா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன் புலம்பல நாள் முழுக்க கேட்டுட்டு இருக்கணுமா? என்னால கேட்க முடியாது, லேட் ஆயிட்டு இருக்கு. சொல்லு மதன். கிளம்பிட்டு இருக்கேன்டா. 2 minutes கிளம்பிடுவேன். ஃபீனிக்ஸ் மால் தானடா, தெரியும்டா. யா I'll be there. Bye. 500 எடுத்து தானடா கொடுக்கணும். இந்தா. எப்படா வருவ? எனக்கே தெரியாது. இல்லடா. மா, சும்மா கேள்வி கேட்டு 99 don't irritate me, okay? வரும்போது வருவேன். அஸ்வின் வரலனா நியூஸ் வரும். கடவுளே, என்ன பேச்சு பேசுறான்? ஸ்வேதா, ஸ்வேதா, ஏ ஸ்வேதா. ஏய், என்னது இது? ஹாய் மா. அதிசயமா புடவை கட்டிட்டு இருக்க. அது ஏன் புடவை? என்னம்மா மறந்துட்டியா? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் அஸ்வினியோட கல்யாணம். நாங்க எல்லாரும் சாரியில போறதா டிசைட் பண்ணிருக்கோம். முகூர்த்தத்துக்கு ஃபுல் எத்னிசிட்டி. ஆனா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு கம்ப்ளீட் வெஸ்டர்ன் மேக் ஓவர். ப்ளூ அண்ட் பிளிங். எதை கேட்டாலும் ஹஹஹஹான்னு ஒரு சிரிப்பு. எனக்கு எதுவும் போக்கே பிடிக்கல ஸ்வேதா. எப்போ போற, எப்போ வர, என்னவோ பண்ற. மா ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் திஸ் அகைன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். ஸ்வேதா, ஸ்வேதா கொஞ்சம் நில்லு. ஸ்வேதா நில்லுன்னு சொல்றேன்ல. மா ப்ளீஸ் வெளியில போகும்போது மூட் ஆஃப் பண்ணாத. ஆமா, ஆனா உன இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஜெனரேஷனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல. டோட்டலி இம்பேஷண்ட் அண்ட் ரெஸ்ட்லெஸ். இப்படி இருந்தா லைஃப் எப்படி? போதும்மா நிறுத்து. சும்மா சும்மா ஆஃப் ஹேண்டடா ஜெனரலைஸ் பண்ணாத. என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? அதான் என் ப்ராப்ளமே. உன்னை பத்தி எனக்கு எதுவும் பெருசா தெரியாது. என்ன டவுட் உனக்கு? நான் யாரோடையாவது ஊர் சுத்துறேனா, யாரையாவது லவ் பண்றேனா, ஆர் have I slept with somebody? இதானே have I slept with somebody? இதானே? என்ன வார்த்தையெல்லாம் சொல்ற ஸ்வேதா? நான் கற்பனை பண்ணாத விஷயத்தெல்லாம் அனாவசியமா சொல்ற. நீ கற்பனை பண்றமா நீ, ஆனா பொய் சொல்ற. நான் எங்க போறேன், என்ன பண்றேன், இத பத்திலாம் கவலைப்படுறியே தவிர என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு யோசிச்சு பாத்திருக்கியா? இப்படி ஃபேஷனபிளா இருந்தா மட்டும் போதாதுமா, கொஞ்சம் விவரமும் இருக்கணும். நான் விஸ்காம் பண்றேன், அவ்வளவுதான் தெரியும் உனக்கு. அந்த விஸ்காமோட ஸ்பெல்லிங் கூட தெரியாதேமா உனக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
என் கவலைய பத்தி நான் சொன்னேன்னா உனக்கு புரியாது ஸ்வேதா. உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆகும், ஒரு பொன் குழந்தை பிறக்கும். அத வளர்க்கறப்ப உனக்கு இதெல்லாம் தெரியும். நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேனான்னு பாரு. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட இந்த குழந்தை பெத்துக்கிற ஐடியாலாம் எனக்கு சத்தியமா இல்ல. ஏற்கனவே பாப்புலேஷன் வேற எகிரிட்டு இருக்கு. அம்மா தாயே, உன்னை கேள்வி கேட்டது என் தப்பு. நீ கிளம்பு. எதையாவது கேட்டா எதையாவது சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீ வெளியே போனதும் நீ திரும்பி வர வரைக்கும் எனக்கு என் வயத்துல நான் நெருப்பு கட்டிட்டு இருக்கேன். அதானே சொல்றதுதான் சொல்றீங்க, கொஞ்சம் மாடர்னாவது சொல்லுங்களேன். ஆமா, என்ன இவ்ளோ கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றியே, அஸ்வினை ஏதாவது யாராவது கேக்குறீங்களா? நான் அது எங்க போறேன் எப்ப வருவேன்னு சொல்றேன். அவன் டெய்லி ராத்திரி 1 மணிக்கு தான் வரான். ஆனா யாரும் அவனை எதுவும் கேக்குறது இல்ல. அவன் ஆம்பளடி, அவனுக்கு அவனை பாத்துக்க தெரியும். பொண்ணை பெத்தவங்க தான் எப்பவுமே கவலைப்படுவாங்க. இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாமோ நடக்குது தெரியுமா? என்ன ரேப் கேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதானே? கவலைப்படாத, என்ன யாரும் ரேப் பண்ண மாட்டாங்க. ஐயோ, அவள் ஒரு தொடர்கதை படத்துல வர கவிதா மாதிரி ஏதோ படபடன்னு பேசிக்கிட்டு. அந்த கவிதாலாம் எதுவுமே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதெல்லாம் நீ கேட்கணும். நீ ஊரை விட்டே ஓடி. ஹே அஸ்வினி, தோ வந்துட்டே இருக்கேன். கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள். ஆமா, அவங்களே தான். கிளம்ப வேண்டிய நேரத்துல கியான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி பீட்சா கேக்குறாளா? கல்யாண வீட்டுல அடம் பிடிக்கிறாளா? சின்ன குழந்தை இல்ல, தோ வாங்கிட்டு வந்துட்டே இருக்கேன். பாய். வரேம்மா. சாரி மாமா, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பில்ல. ஸ்வேதா பேசுறத கேட்டா என் உடம்பெல்லாம் நடுங்குது, கூசுது. எப்ப என்னத்த பேசுவா, என்னத்த பண்ணுவா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏதோ அசட்டு தைரியம்னு நினைக்கிறதா இல்ல இது ஒரு பெரிய தன்னம்பிக்கைன்னு பாராட்டுறதான்னு எனக்கு புரியல. ஸ்வேதா விட்டது இல்லம்மா. இந்த காலத்துல 7-8 வயசு குழந்தைங்கள்லாம் என்னெல்லாம் பேசுதுங்க, என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குதுங்க. ஒரு பக்கம் பார்க்க பிரமிப்பா இருக்கு, ஆனாலும் இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்குமா. லுக், இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். we can do just nothing about it. ஐயோ ஐயோ, என்னாச்சுப்பா? என்ன மாமா, என்னாச்சு? பாரிஸ்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு டெரரிஸ்ட் பூந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அத லைவா காமிச்சிட்டு இருக்காங்க. வர வர எதைத்தான் லைவா காட்டுறதுன்னு ஒரு கணக்கே இல்லாம போச்சு. அட கடவுளே, தினம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கே. எவ்வளவு பேரை சுட்டாங்களாம், எவ்வளவு டெரரிஸ்ட் இருக்காங்க. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? உனக்கு எதுக்கு அவ்வளவு டென்ஷன்? ஏன் கவலை எனக்கு. இதெல்லாம் பாக்குறப்பும் கேக்குறப்பும் ஒவ்வொரு நாளும் இவங்க 2 பேரும் வெளியே போய் திரும்பி வந்து சேர்ற வரைக்கும் நான் வேண்டாத கடவுள் இல்ல. அது என்னவோ உண்மைதாம்மா. வீட்டை விட்டு வெளியில கிளம்பினா 3 டெரரிஸ்ட். வீட்டை விட்டு வெளியில கிளம்பினா நாம உயிரோட திரும்பி வருவோமாங்கிற சந்தேகமான சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல the world has gone upside down. That's true. எங்க பாரு டெரரிசம். பாரிஸ்லயும் பாலஸ்தீன்லயும் குண்டு வெடிக்குது, பிளேன்ஸ் காணாம போகுது, பிரைஸ் ரைஸ், கரப்ஷன், பொலிட்டிக்கல் வெண்டாட்டா. உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஆனா அதுக்காக எங்கேயோ ஏதோ நடந்தா அதை நம்ம வீட்டோட சம்பந்தப்படுத்தி பாக்குறது பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். சும்மா அலட்சியமா பேசாதீங்க. இன்னைக்கு பாரிஸ்ல நடந்தது நாளைக்கு நம்ம பக்கத்தெருல நடக்காதுன்னு என்ன கேரண்டி? சரி, ஊர் உலகத்துல என்ன வேணா நடக்கட்டும். ஏன் கவலை எல்லாம் நம்ம ஸ்வேதாவை பத்தி தான். இன்னும் 2-3 வருஷத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். போன வாரம் அவ ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியரை பார்த்தேன். இன்னும் 1 மாசத்துக்கு அவ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமா. அத கேட்டதுல இருந்து எனக்கு இருப்பே கொள்ளல. ஏதோ பெருசா நம்ம வீட்டுல தப்பு நடக்க போகுதுன்னு என் மனசுல சங்கடம் இருக்கு. நாம பண்ற முதல் தப்பே இந்த மாதிரி நெகட்டிவா திங்க் பண்றதுதான். as you think so you become. அப்படியே ஏதாவது நடக்கணும்னா நடந்துட்டு போட்டோம். let's face it. இந்த ஸ்வேதா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஆமா, இந்த வீட்ல உன்னை தவிர வேற யாருக்கும் பொறுப்பே இல்ல. சும்மா சிரிக்காதீங்க. மணி 10:30 ஸ்வேதா இன்னும் வந்து சேரல. மொபைலுக்கு போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏய், அதுல சார்ஜ் போயிருக்கும். அவ அப்படி வச்சுக்கவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா, உனக்கு தொட்டதுக்கெல்லாம் கவலை. கடவுளே கடவுளே, கடவுளுக்கு என்னப்பாச்சு? குழந்தை தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு ஏதாவது நடந்ததுன்னா அது கடவுளுக்கு நடந்த மாதிரி தானே. ஐயோ, இவர் எதையும் டைரக்டா சொல்லவே மாட்டார். என்னன்னு சொல்லுங்கப்பா. yet another rape case. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, 8 anotherன்னு. இப்போ ரேப் கேஸ்லாம் சர்வ சாதாரணமா போச்சு. நார்த் இந்தியால கேட்கவே வேணாம்.
நார்த்ல நடக்கலப்பா, இங்க சென்னையில நடந்திருக்கு. சென்னையிலயா? எங்க எங்க கொஞ்சம் ஸ்வேதா மொபைலுக்கு உங்க போன்ல இருந்து பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். நீ தேவையில்லாம பதட்டப்படாத. ஐயோ, அவ மொபைல் கான்ஸ்டன்ட்டா ஸ்விட்ச் ஆஃபா இருக்குங்க. ரொம்ப நேரமா. அனு, வாட் இஸ் ராங் வித் யூ? இது காலையில நடந்திருக்கு. அதுவும் ஒரு 8 வயசு குழந்தைக்கு. 8 வயசா? இன்னைக்கு காலையில தான் நடந்திருக்கு. அது கூட நியூஸ் வந்துருச்சு. மை காட், அட்ராஷியஸ், அட்ராஷியஸ். இந்த மாதிரி பசங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும், இல்லனா தூக்குல தொங்க போடணும். அவங்கள தூக்குல தொங்க விடுறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையே. வரட்டும், அவ வரட்டும். எங்கடி போயிட்ட இவ்வளவு நேரமா? அதுவும் மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ஊர் உலகத்துல என்ன இல்லாம நடக்குது. வந்துட்டு இப்ப எதுக்கு இங்கேயே நின்னுட்டு இருக்க? உள்ளவா. என்னடி, ஏன் பேசாம இருக்க? Ma, I've come with somebody. Somebodyனா? My friend Ashwini's sister, Shruti. ஸ்ருதி, அந்த சின்ன பொண்ணு. அவளை எது கூட்டிட்டு வந்திருக்க? அதுவும் இப்ப? She's been raped. I'm there for you, okay? Let's go. ஸ்வேதா, நில்லு. நீ பாட்டுக்கு ஸ்ருதிய நேரா இங்கே கூட்டிட்டு வந்துட்ட. அஸ்வின் ரூம்ல கொண்டு போய் விட்டுருக்க. யார்கிட்டயும் எதுவும் கேட்கல. வாட்ஸ் திஸ்? Appa, please. Both of you try to understand. அவ எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் அவன் வீட்ல வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்க என்ன பண்றதுன்னு கூட தெரியல. பாவம்பா. அதனாலதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஒரு வாரத்துக்கு அவ இங்கதான் இருக்க போறா. ஏற்கனவே நாங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம் சார். ப்ளீஸ், உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் நான். என்னடா இந்த வயசுல இப்படி அசந்து போய் உட்காந்துட்ட? தாத்தா, ஐ saw a film 3 மணி நேரம். அதான் டயர்ட். நீ ஹாயா படம் பார்த்துட்டு வா. இங்க என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. ஸ்வேதாவோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் 8 வயசு. She has been raped. Oh my god. Where is God? எந்த படுபாவி பண்ணான்னு தெரியல. மீடியா டார்ச் தாங்காம அந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்திருக்கா ஸ்வேதா. அந்த குழந்தைய ஓன் ரூம்ல தான் படுக்க வச்சிருக்கா. வாட்? ஏ ரூம்லயா? ஏ ரூம்ல எதுக்கு? ஸ்வேதா, 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 இவளை யார் இங்க படுக்க வச்சது? எங்கடி போற? பாடி. என்ன கலர்? பாடிங்க, பாடி. என்னடா 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 ஊர் உலகத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு விஷப்பாம்பை வளர்த்திருக்கோம். பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு பேசிட்டு இருந்தியே, இப்ப என்ன சொல்ற? ஏதோ நான் மட்டும் தப்புன்னதா சொல்றீங்களே. நீங்க என்னைக்காவது அவனை பத்தி கவலைப்பட்டிருக்கீங்களா? எஸ் எஸ், ஐ ஃபீல் கில்ட்டி. போதுமா?
இவன் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். It turned out to be true. He needs to be punished. நோ நோ we have to be punished பா. We have to be punished. இவனா எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் ப்ளீஸ். உங்க வீட்டு வாசல்ல பெரிய மீடியா கூட்டமே நிக்குது. வாட் ஹேப்பன்? இங்கே வந்துட்டாங்களா? என்ன என்னென்னமோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. How do you know the rapist? Who's the rapist? நான் முதல்ல அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வந்துடுறேன். சார் அது அப்புறம் வந்து ஐ லான்ஸ் யூ. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் அந்த பொண்ணு எங்க சார் இருக்கு? நான் தான் சுரேஷ், பிசியோதெரபிஸ்ட். எங்க அப்பா அடிக்கடி தமாஷா சொல்லுவாரு, என்ன பிசியோ தி ரேபிஸ்ட் அப்படின்னு. But unfortunately it has turned out that my son is the rapist. What a strange situation. The rapist is here and the victim is also with us. ஆக்சுவலா தூக்குல போட வேண்டியது என் பிள்ளை இல்ல சார், என்ன. ஏன்னா என் பொண்ணு மேல அதிகமா கவனம் செலுத்தினோம், புள்ளைய கோட்டை விட்டுட்டோம். We hang our heads in shame. நான் என் புள்ளைய நினைச்சு வைக்கப்படல, என்ன நினைச்சு வைக்கப்படுறேன் சார். I failed in my duty as a father. Many more such fathers, parents are there. Let them all wake up, at least now. இந்த பிரஸ் மீட் மூலமா இந்தியால இருக்கிற, ஏன் உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறது இதுதான். உங்க பொண்ணுங்கள் பத்தி கவலைப்படுங்க, ஆனா அதே சமயம் பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டிஸை கண்காணிங்க, அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருங்க. ஏன்னா இந்த குழந்தைக்கு நடந்தது உங்க பொண்ணுக்கு நடந்த மாதிரி, என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி. அந்த வெக்கம், அந்த வேதனை, அந்த வலி எனக்கு இருக்கு. அவள மாதிரி I am also shattered, devastated. I don't know when she'll overcome this trauma or whether at all she'll overcome this. மகாத்மா காந்தி சொன்னார் சார், இன்னைக்கு ஒரு பொண்ணு ராத்திரியில தன்னந்தனியா நடமாட முடியுதோ அன்னைக்குதான் நம்ம இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு. இல்ல சார், நமக்கு இன்னும் அந்த சுதந்திரம் கிடைக்கல.